தெய்வத்துடைய மகிமையான பரிசுத்தமான நாமங்களுக்கு எல்லா துதியான மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர்கள் 8ஆம் அதிகாரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். பிலிப்பு அந்த மந்திரிக்கு சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு ஆவியானவர் அவரை இங்கு வழி நடத்துவதை பார்க்கிறோம். 30வது வசனம். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசி ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறது கருத்து உமக்கு தெரிகிறதா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னுடைய உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். இங்கே மந்திரி ஏசாயா தேவனுடைய வார்த்தையை படித்து கொண்டு போகிறார். ஆனாலும் அந்த கருத்து அவருக்கு விளங்கல்ல. பிலிப்பு கேட்கும் போது அவர் சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு விளங்காட்டி எப்படிப்பா எனக்கு தெரியும், என்னென்று நான் கற்றுக்கொள்ளுவேன், அந்த அளவுக்கு எனக்கு அறிவு காணாது, அந்த அளவுக்கு என்னால முடியல என்று சொல்லும் போது அங்க பிலிப்பு அவருக்கு அதை விளங்கப்படுத்தி சொல்லுகிறார். இதான் நேற்று சொன்னா, தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தை கற்றிருக்க வேண்டும், ஓரளவுக்காயிலும் அதில் தேறி இருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உலகமெல்லாம் போய் சுவிசேஷத்தை அறிவிங்க. அப்போ தான் செய்துட்டு வராங்க. இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது அப்போஸ்தலர்களுடைய கடமைகள் மட்டுமல்ல, அழைக்கப்பட்ட என்னுடைய உங்களுடைய கடமை கட்டாயமாக இருக்கிறது. அதற்காகத்தான் ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார். 2 காரணம். ஒன்று, அவரோடு இருக்கணும், அவரோடு இருந்து அவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டுமானால் வேதம் தெரிந்திருக்க வேண்டும், கற்றிருக்க வேண்டும். இது எப்படி கற்றுக்கொள்ளுகிறது என்று கேட்டா, வேதத்துக்கு முதலிடம் கொடுங்க, தேடுங்க, தியானிங்க. ஆவியானவருடைய உதவியோடு தியானிக்கும் போது அவர் அதை விளங்கப்படுத்துவாரு, கற்றுத்தருவாரு. அடுத்ததாக கற்றுக்கொண்ட அந்த காரியம் அந்த வேதத்துல வாழ பழகுங்க. வாழ பழகும் போது வேதத்தின்படி நீங்க கிரியை செய்ய தொடங்குறீங்க. கிரியை செய்யும் போது வேதம் உங்கள்ல இருந்து கிரியை செய்ய தொடங்கும். ஆவியானவர் இன்னும் வெளிப்பாடுகளை தருவாங்க. ஜோவான்ல சொல்றாரு, அதிக கனிகளை கொடுக்கிறவர் இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படியாக அவர் கிருபை செய்கிறாரு. அதான் அப்படி வாழ தொடங்கும் போது அதை கற்றுத் தருகிறார். இதை கற்றுக்கொள்ளுகிற மனிதன் தான் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். அப்ப எல்லாரும் சுவிசேஷம் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை, கட்டாயம், அழைப்பு என்று இருக்கும்போது வேதம் தெரியாம எப்படி சுவிசேஷம் சொல்லுவது? சிலர் சொல்லலாம், என்ன ஆண்டவர் எப்படி சந்தித்தார், என்னுடைய சாட்சி. உங்களுடைய சாட்சி அதுல ஜீவன் இருக்காது, வல்லமை இருக்காது, ஆத்துமாவை சந்திக்கிற சக்தி இருக்காது. தேவனுடைய வார்த்தை ஒன்றுக்குத்தான் அந்த ஜீவன், வல்லமை, ஆத்துமாவை சந்திக்கிற, விடுவிக்கிற, மாற்றுகிற, உயிர்ப்பிக்கிற, மனம் திரும்ப வைக்கிறது அந்த வல்லமை உண்டு. ஆகவே உங்களுடைய சாட்சி நல்லது இருக்கட்டும், வேதத்தை சொல்லணும், வேதத்துக்குள்ள நடத்தணும், வேதத்துபடி வேதம் ஜனங்களை சந்திக்கத்தக்கதாக காரியங்களை செய்யணும். அதுக்கு வேதம் தெரிஞ்சிருக்கணும். இங்க பிலிப்பு தெரிந்திருந்தபடியா போய் விளங்கப்படுத்துகிறாரு. விளங்கப்படுத்துறவுடனே அந்த மந்திரி ஞானஸ்தானம் தண்ணி இருக்கிற இடத்தை கட்டு, ஞானஸ்தானம் எடுப்பதற்கு என்ன தடை, இந்த தண்ணி இருக்குன்னு சொல்லி உடனடியாக தன்னை ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கத்தக்கதாக பிலிப்பு விளங்கப்படுத்தி சொல்றாரு. இதுதான் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். வேதத்தை எப்படி சொல்லுகிறாரு? ஆசீர்வாதத்தை காட்டி ஆசையை காட்டல,
அது கிடைக்கும் இது கிடைக்கும் என்று அதை காட்டல்ல, ஞானஸ்தானம், மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கத்தக்கதாக வேதத்தை போதிக்கிறாரு, கற்பிக்கிறாரு, சொல்லிக் கொடுக்கிறாரு. அவருக்கு கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தை வைத்து இப்படியாக வேதத்தை போதிக்கிற, வேதத்துக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை நானும் நீங்களும் வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார், ஆவியானவர் எதிர்பார்க்கிறார், இயேசு எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த நாளிலும் அப்படியாக நானும் நீங்களும் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுல கிரியை செய்து அதன்படி வாழ்ந்து அதை சுவிசேஷம் அறிவிக்கத்தக்கதான கிருபையை தந்து எனக்கும் உங்களுக்கும் ஆவியானவர் வழி நடத்துவாராக. ஆமென்.